ஐயோ மாறி மாறி டேக் வாங்கி கிட்டத்தட்ட 8 கிளாஸ் பால் குடிச்சிட்டாங்க. செட்ல அந்த பையன் அக்கா கொஞ்சமா அக்கா வந்து மண்ணெண்ணெயை குடிக்கணும். ஸோ டெடிகேஷன் லெவல் வேற லெவலா 5 லிட்டர் கேன்ல 50 மென்டாஸை போட்டு நிறைய போட்டு ப்ளூ ஆக்கிட்டாங்க. சும்மா குடிச்சு நிறுத்துவான்னு பார்த்தா அந்த ஃபுல் கேன் தனியா கொட 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 கொடன்னு குடிச்சிட்டா. அடுத்த 1 வீக் அக்கா பாத்ரூம் 1 வீக் இல்ல 5 இயர்ஸ்க்கு வந்து லூஸ் மோஷன் தான். ஆமா ஷார்ட்ல தான் இருப்பாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க. எங்க நான் வந்துடுறேன்டி அப்படின்னு. பென்சி அக்காக்கு வந்து என்ன ஒரு ஹேபிட் இருக்கு அப்படின்னா தூங்குவாங்க. அதாவது எப்படின்னா மேக்கப்பும் கலையக்கூடாது, சேம் டைம் தூங்கவும் அக்கா உண்மை தினுசா தூங்குவாங்க. அது எப்படி நடக்குது? இப்படி தூங்குவீங்களா? இல்லங்க காலை வந்து கரெக்டா இப்படி வச்சு அது ஒரு வாட்டமா இருக்க புடவை ஸ்டார்டிங்ல நாங்களும் கத்துப்போம்மா. நாங்களும் கத்துப்போல ஷூட்டிங்ல இவ்வளவு பட்டா அவர் ஆக்சுவலா கலஞ்சு எப்படி தூங்குவீங்க காட்டுங்க. இல்ல நீங்க காட்டுங்க. இல்ல அது எப்படி அக்கா அது உமா இப்படி உட்கார்ந்துப்பாங்க. அது எதுவுமே கலையாது. அது மாதிரி தூங்குறப்ப நான் முழிச்சு பாக்குறப்ப எனக்கு எல்லாமே தலையெல்லாம் கலைஞ்சு இருக்கும். ஆனா அக்கா அப்படியே ஃப்ரெஷ்ஷா அடுத்த ஷாட் கூப்பிடப்ப அப்படியே வந்துருவாங்க. எனக்கு அந்த டைம் ரொம்ப சிரிச்சேன் அன்னைக்கு. நான் வந்துட்டு சரி நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ணுங்க. அவங்க சரியா பண்ணல. இல்லங்க அது இப்படி புடவை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். காலை இப்படி வச்சிருப்பேன். இப்படி வச்சுட்டு இப்படி கையை இப்படி போட்டு இப்படி இப்படி உட்கார்ந்து கேமரா ஃபோக்கஸ் இப்படியேதான் இருப்பேன். இந்த சைடும் ஆட மாட்டேன், இந்த சைடும் ஆட மாட்டேன். அது ஒரு grip இருக்கும் பாத்தீங்களா, இன்ஸ்கர்ட் கட்டினா. சோ அத கிரிப்பா அந்த gripல வந்து இப்படி கையை இப்படி உள்ள போட்டுட்டு அப்படியே இப்படி உட்கார்ந்தனா இவ சைடுல வந்து இங்க படுப்பா. மற்றவங்க யார் யார் எங்க வந்து படுக்கணுமோ ஆமா படுத்துப்போம். நீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல வந்து இந்த 5 கிளாஸ் பால் குடிச்சோம்ல, மருந்து போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா என்னன்னா எல்லாருக்குமே பால் கொடுப்பாங்க அந்த வீட்டுல. ஆனா வந்து இவங்க எல்லாரோட பாலே நானே குடிக்கிறது மாதிரி சீனு. ஆனா இவங்க வந்து குடிச்சிட்டு நான் படுத்துருவேன், மயங்கி படுத்துருவேன். அதுக்கப்புறம் இவங்க வெளியே போய் பார்த்துட்டு திருப்பி வரணும் போல. ஐயோ மாறி மாறி டேக் வாங்கி கிட்டத்தட்ட 8 கிளாஸ் பால் குடிச்சிட்டாங்க. பால் குடிச்ச உடனே நான் படுத்துறணும். போகடி உங்களுக்குலாம் வேணாமா அப்படின்னு எல்லாரும் பாலையும் சேர்த்து நான் குடிச்சிட்டு படுத்துறணும். இப்படியே 8 கிளாஸ் மேல குடிச்சிட்டேன். செட்ல அந்த பையன் அக்கா கொஞ்சமா ஐயா உங்களை நடிக்கதான் சொன்னாங்க. மாட்டுக்கே பால் கம்மியாயிடும் போல அதெல்லாம் குடிச்சிருக்கீங்க. அக்கா அக்கா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கா படுக்கு அடே சீனே அப்படித்தானடா. பரவாயில்ல மகேஷ் அக்கா இன்னும் தண்ணி வாங்கி அதாவது தண்ணி ஊத்தி காய்ச்சி வச்சிருக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ குடி அப்படின்னாங்க. எனக்குதான் அப்படியே கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. இவங்க ஏன் டேக் வாங்கினாங்களா எனக்கு தெரியல. ஆனா மறுபடியும் டேக் வாங்கி 8 கிளாஸ் மேல குடிச்சிட்டு அப்பா அது நான் மறக்கவே மாட்டேன். இவகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. அதாவது அது எந்த இடமா இருந்தாலும் சரி படுத்தோடனே பேசிக்கிட்டே இருப்போம், தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. எங்க இதுல ஷார்ட்ல நின்னு தூங்கி நான் பாத்திருக்கேன். ஷார்ட்ல நின்னுட்டு இருப்போம், அக்கா கண்ணை வச்சுட்டு இப்படி இப்படின்னு அப்புறம் எடுத்து இப்படி பண்ணுவா. நின்னுட்டு 1 hour கழிச்சு பாருங்க. கேமராமேன் அண்ணன்களா கொஞ்சம் பாத்துக்கோங்க, லைட்டா தூங்க ஆரம்பிச்சு. ஜாலியா இருந்தா நான் வந்து தூங்க மாட்டேன். மத்தபடி யாராவது ஒருத்தர் குறை பேசுறது அந்த காசிப்ஸ் பேசும்போதெல்லாம் நான் வந்து இன்ட்ரெஸ்டா கேட்க மாட்டேன். நான் தூங்கிட்டு அது உங்க பிரச்சனை அப்படி மறந்து நான் தூங்கிடுவேன். நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காசிப் பேசுறாங்க, பேசி இருக்காங்க. யார பத்தி காசிப் பேசுவா? அதான் நான் தூங்கிடுவேனே. நான் தூங்கிடுவேன்.